மத்தேயு 40வது புஸ்தகம், புதிய ஏற்பாட்டின் முதலாவது புஸ்தகம். மத்தேயு 1:21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிப்பார். முதலாவது வாக்கு தத்துவத்தோடு தொடங்குகிறது. 1:23, அவள் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவளுக்கு இயேசு என்று இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் வேதத்தின் செய்தி. மத்தேயு என்னுடைய கடைசி வசனம் அப்படித்தான் சொல்கிறது, இதோ உலகத்தின் கடைசி பரிந்தும் உங்களோடு கூட இருக்கிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 to 32 வரைக்கும் 7 முறை கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ள மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்போது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 4:19, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொன்னார். மத்தேயு 5:3 வரைக்கும் பாக்கியவான்கள் 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 என்று கிட்டத்தட்ட 7-8 முறை பாக்கியவான்கள் என்று சொல்லி அதை வர்ணித்தார். ஆண்டவருடைய செய்தி பாருங்கள், எப்படி ஒரு பாசிட்டிவாய் சொல்கிறார் பாருங்கள், பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்று. மத்தேயு 10:1 அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பிசாசுகளை விரட்டும்படியாகவும் வியாதிஸ்தர்களை குணமாக்கும்படியாகவும் சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். மத்தேயு 10:30 உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்கள், ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்கிறார். மத்தேயு 10:42 ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் அதுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகினாலே இந்த 10 அதிகாரத்தில் இந்த 10 வார்த்தைகளும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மத்தேயுனுடைய இந்த அபிஷேக புஸ்தகம், மத்தேயில் உள்ள அபிஷேகம், மத்தேயு புஸ்தகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். வேதம் நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். இது யாருக்கோ என்றல்ல, உனக்கு எனக்கும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கார், தன்னுடைய விரலினாலே எழுதி கொடுத்திருக்கார். பரிசுத்தாவியனுடைய ஏவுதனாளிகளே பரிசுத்தவான்கள் எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகம் மத்தேயு புஸ்தகம், புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகம். அதில் உள்ள அபிஷேகம், ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனமும் உங்கள் மீது பலிப்பதாக. God bless you.